இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இந்தியாவின் வேறு எந்த மாநிலங்களிலும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாடு சிறந்த மருத்துவ கட்டமைப்பை கொண்டிருக்கும் போதிலும் மருத்துவர்கள் பற்றாக்குறையால் அதன் தரம் கேள்விக்குறியாகியுள்ளதாக அரசு மருத்துவர்களே கவலை தெரிவிக்கின்றனர். கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு பல்நோக்கு மருத்துவமனையில் பணியாற்றி வரும் மருத்துவர் பாலாஜியை நோயாளியின் மகன் கத்தியால் குத்தி தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதுடன் அரசு மருத்துவமனைகளின் சேவையின் தரம் குறித்த கேள்வியும் எழுந்தது. குறிப்பாக மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்துவதே மருத்துவ பணியாளர்கள்தான் என இருக்கும் நிலையில் அங்கேயே காலி பணியிடங்கள் காற்று வாங்குவதாக புகார் எழுந்தது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் தேவையான அளவுக்கு மருத்துவர்கள் பணியில் இருப்பதாக துறையின் அமைச்சரான மா சுப்பிரமணியன் கூறினாலும் உண்மை நிலையே வேறு என மருத்துவர்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்றனர். 1000 பேருக்கு ஒரு மருத்துவர் என்ற நிலை உருவாக வேண்டும் என உலக சுகாதார நிறுவனம் தெரிவிக்கும் நிலையில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளை கணக்கிட்டு தமிழ்நாட்டில் 1000 பேருக்கு 3 மருத்துவர்கள் பணியில் இருப்பதாக தமிழக அரசு பெருமிதம் தெரிவிக்கிறது. 8 கோடி மக்கள் தொகை கொண்ட தமிழ்நாட்டில் வெறும் 23,000 அரசு மருத்துவர்களே பணியில் உள்ளதாக கூறப்படுகிறது. மருத்துவர்கள் மட்டுமல்லாது செவிலியர்கள், ஆய்வக தொழில்நுட்ப பணியாளர்கள் உள்ளிட்ட மருத்துவம் சார்ந்த பல்வேறு காலி பணியிடங்களும் நிரப்பப்படவில்லை என தெரிய வருகிறது. மகப்பேறு மருத்துவர்களை பொறுத்தவரை 250 பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளதாகவும் உயர் சிறப்பு மற்றும் முதுநிலை படிப்பை முடித்த மருத்துவர்களுக்கான சிறப்பு MRB தேர்வும் கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நடத்தப்படவில்லை என்றும் மருத்துவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஒரு மருத்துவரே பல நோயாளிகளை கையாளும் போது மன அழுத்தத்திற்கு உள்ளாகும் மருத்துவருக்கும் நோயாளி குடும்பத்திற்கும் முரண்பாடு ஏற்பட்டு அது பிரச்சனையில் முடிகிறது என்றும் மருத்துவர்கள் குமுறுகின்றனர். தமிழ்நாடு அரசு மருத்துவமனையில் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுகிறது. நோயாளிகள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள். ஏற்கனவே பணியில் உள்ள மருத்துவர்களும் பணிச்சுமையினால் மிகுந்த சிரமங்களுக்கு உள்ளாகிறார்கள். ஒரே மருத்துவர் ஏராளமான நோயாளிகள் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருப்பதன் காரணமாக நோயாளிகளுக்கும் திருப்தி ஏற்படவில்லை. எனவே நோயாளிகளுக்கும் மருத்துவர்களுக்கான முரண்பாடு இன்றைக்கு அதிகரித்து வருகிறது. அதன் காரணமாக மருத்துவர்கள் தாக்கப்படக்கூடிய சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. மருத்துவர் பற்றாக்குறையை சமாளிக்க முதுநிலை மருத்துவ படிப்பை முடிக்கும் தனியார் மருத்துவமனை மருத்துவர்களை அரசு மருத்துவமனையில் குறைந்தது 1 வருடமாவது கட்டாய பணியில் ஈடுபடுத்தப்படுவதாகவும் அவ்வாறு பணி செய்தால்தான் பயிற்சிக்கான சான்றிதழ் வழங்கப்படுவதாக தெரிவிக்கின்றனர். PG முடித்த தனியார் மருத்துவர்களை தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்கனவே 2 ஆண்டுகள் கட்டாயமாக அரசு மருத்துவம் பணி செய்ய வேண்டும் என்று நியமித்திருந்தார்கள். இப்பொழுது ஓராண்டாக குறைத்து விட்டார்கள். ஆனால் அவ்வாறு குறைத்த பிறகு அவர்கள் உடனடியாக அந்த பணியை முடித்தவர், கட்டாய பணியை முடித்தவர்கள் சர்டிஃபிகேட் கொடுக்காத ஒரு போக்கு இருக்கிறது. தமிழ்நாடு அரசு தற்பொழுது இந்த ஓராண்டு பணியை முடித்த மருத்துவர்களுக்கு யாரெல்லாம் தாங்கள் அரசு பணியில் சேர விரும்புகிறார்களோ அல்லது தொடர விரும்புகிறார்களோ அவர்களை ஸ்பெஷல் MRB தேர்வை வைத்து அவர்களை அரசு பணியில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். மருத்துவத்துறையில் சிறப்பான கட்டமைப்பை கொண்டிருக்கும் தமிழ்நாட்டில் தேவையான அளவுக்கு மருத்துவர்களை பணியமர்த்தி தரமான சேவைகள் வழங்கப்படுவதை அரசு உறுதிப்படுத்த வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பு. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜெரி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.